வாடான்னு சொல்ல பொம்பளை இல்லவே இல்ல. குழிக்குள்ள போய் விழுகிற வரைக்கும் அவன் உழைச்சுதான் ஆகணும். அங்கேயாவது வீட்டுல இருந்துக்கலாமான்ற ஆப்ஷன் இருக்கு. பசங்களுக்குலாம் அந்த ஆப்ஷன் கூட கிடையாது. ஒரே ஆப்ஷன் தான், குழிக்குள்ள போய் படுக்கிற வரைக்கும் வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்ட்டு. ஆபீஸோட டென்ஷன்ல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. நீ எனக்கு பூ வாங்கி தரல, அது ஏன் அப்படின்னு சொல்லி நாங்க ஆரம்பிப்போம். உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு நாங்க ஆரம்பிப்போம். அவன் அங்க செருப்படி வாங்கிட்டு வந்திருப்பான். அது எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்க எங்களுக்கு இது தெரிஞ்சே ஆகணும். அம்மா முக்கியமா இல்ல நான் முக்கியமா ஆனாலும் கேட்போம். சொன்னாலும் கொண்டுருவோம். நாங்க முக்கியம் சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். ஆனாலும் அந்த வாயில இருந்து வார்த்தையை கொண்டு வர வைப்போம். வீட்டு வேலை செய்யறது கஷ்டங்களா இல்ல ஆபீஸ் வேலை செய்யறது கஷ்டமாங்க? வேலை செய்யறதே கஷ்டம் தான். ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டுருந்துச்சு, நான் வேலைக்கு போயே தீர்வேன் அப்படின்னு போயிட்டு அடுத்து உட்காந்து இப்படி வெங்காயம் உரிச்சுக்கிட்டு நான் ஏன் வேலை போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்ல. அதுவே கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கஷ்டம் தான். அதாவது வீட்டுல இருந்துக்கலாமான்ற ஆப்ஷன் இருக்கு. பசங்களுக்குலாம் அந்த ஆப்ஷன் கூட கிடையாது. ஒரே ஆப்ஷன் தான், குழிக்குள்ள போய் படுக்கிற வரைக்கும் வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்ட்டு. அதான் நைட்டியோட நீ வாமான்னு சொல்ற ஆம்பளை இருக்கான், ஜட்டியோட நீ வாடான்னு சொல்ற பொம்பளை இல்லவே இல்ல. குழிக்குள்ள போய் விழுகிற வரைக்கும் அவன் உழைச்சுதான் ஆகணும். அது மாதிரி அவங்க உடஞ்சு போய் உட்கார்ந்தாலும் தாங்க முடியாது. அப்படித்தானே பொம்பளை பிள்ளைய அழுது செஞ்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்க எங்களை 10 பேர் சரி பண்ண வந்துருவாங்க. ஆம்பளை வந்து அமைதியா உட்காந்து பாருங்க, வீட்டுல போய் எதுவுமே பேசாம சோஃபால அமைதியா உட்காந்துருங்க. அந்த குடும்பமே என்னாச்சு, ஏன், என்ன, எதனால அப்படின்னு ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. அவனால வெளியவும் கட்ட முடியாது, சொல்லவும் முடியாது. அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காம இவங்க ஒரு விஷயமா புரிஞ்சுக்கிட்டு இவங்க இல்ல நாங்க தான். அது நாங்க ஒண்ணு புரிஞ்சு நாங்க அதுக்கு ஒரு பதில் கொடுப்போம். கொடுத்தா அது ஒரு டார்ச்சர் பண்ணுவோம். நாங்க அப்படிதான் ஆபீஸோட டென்ஷன்ல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. 5 நாள் வேலை பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே உட்கார்ந்து இருப்பாங்க. நீ எனக்கு பூ வாங்கி தரல, அது ஏன் அப்படின்னு சொல்லி நாங்க ஆரம்பிப்போம். கேக்குறீங்க? அது எங்களுக்கு அது அப்படிதான். நாங்க மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு நாங்க ஆரம்பிப்போம். அவன் அங்க செருப்படி வாங்கிட்டு வந்திருப்பான். அது எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்க எங்களுக்கு இது தெரிஞ்சே ஆகணும். உங்க விஷயம் மெயின் கிடையாது, நான் கேக்குறத நீ ஆன்சர் பண்ணு. பத்தி மட்டும் நீ பேசு. எதுவுமே இல்லானே ஆறுதலை எதிர்பார்ப்போங்க. நான் பாத்துக்கிறேன்னு அதை சொல்லணும். அதை சொல்ல வைக்கிற வரைக்கும் நாங்க டார்ச்சர் பண்ணி அந்த வாயில வார்த்தையை வர வச்சு அம்மா முக்கியமா இல்ல நான் முக்கியமா இந்த கேள்வியில கேட்கவே கூடாதுதான். நாங்க தான் ஆனாலும் கேட்போம். சொன்னாலும் கொண்டுருவோம். நாங்க முக்கியம் சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். ஆனாலும் அந்த வாயில இருந்து வார்த்தையை கொண்டு வர வைப்போம். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டா உங்க இஷ்டம், நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆன்சர் சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்? நீ சொல்றத எனக்கு செய்ய பிடிக்கலன்னு அர்த்தம். பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்லிடலாம். சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? அது நாங்க அப்படித்தான். நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அது நீயே கண்டுபிடிக்கணும். அப்புறம் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிருக்கோம்? இதை கூட கண்டுபிடிக்கலன்னு எது கல்யாணம்? அவர் வருவாருங்களா? திடீர்னு நீங்க மூஞ்சி தூக்கி வச்சிருப்பீங்களா? நீங்க உண்மையா எதனால கோவப்படுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷத்துல கண்டுபிடிச்சிருக்க முடியாது. கல்யாணம் பண்ணிடாதடான்னு சொல்றாங்களா? அவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி ஆகணும்பாங்கல்ல. கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் பண்ணாதன்னு ஆனவன் தான் சொல்லுவான், ஆகாதவே சொல்ல மாட்டான். அது ஏன் வந்து கல்யாணம் ஆனவன் அப்படி சொல்றான்? சரி, மாமன் படத்துல வர மாதிரி கல்யாணம் ஆனவங்க நம்மள வந்து கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப வாங்க நான் கல்யாணம் பண்ணல, நீங்களும் ஆல்ரெடி கல்யாணம் பண்ண டைவர்ஸ் பண்ணி கூட்டா வர மாட்டாங்க. இல்லாம இருக்க முடியாது. பொண்டாட்டி புள்ள தான் இருக்க முடியாது. எல்லாம் ஒரு டார்ச்சரா இருந்தாலும் அந்த டார்ச்சர் எனக்கு வேணும். பொண்டாட்டி கூடயே வாழ முடியாது, பொண்டாட்டி இல்லாம வாழ முடியாது. பொண்டாட்டின்னு இல்ல, பொண்ணுங்க இல்லாம வாழ முடியாது. எங்களோட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதுக்காக மூஞ்சியை தூக்கி வச்சிருப்போம்?